நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியும் துணைத் தலைவர் ராகுல் காந்தியும் நாளை டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளனர். இந்த வழக்கில் அவர்கள் ஜாமீன் கோராத பட்சத்தில் இருவரும் நீதிமன்ற காவலில் வைக்கப்படலாம் என்று தெரிகிறது. இதுகுறித்து நேரடி தகவலை தருகிறார் செய்தியாளர் சலீம். சொல்லுங்க, சோனியா மற்றும் ராகுல் ஜாமீன் கோராத பட்சத்தில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்? இது பற்றி தகவல் சொல்லுங்க. அதாவது ரெண்டு வகையான வழக்கு இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா தனிநபர் அவர் கொண்டு வந்த கம்ப்ளைண்ட், இன்னொன்று அரசாங்கம் சார்பாக கம்ப்ளைண்ட். இப்போது உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் ஒரு வழக்கு விசாரித்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, நீதிமன்றத்தை அணுகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ஜாமீன் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். இப்போ தனிநபர் கம்ப்ளைண்ட்டில் ஜாமீன் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். பொதுவாக கோர்ட் யாருக்காவது சம்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். இப்போ சோனியா காந்தி ராகுல் காந்தியும் சொல்லிட்டாங்க நாளைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அடுத்த கட்ட கேள்வி எழுகிறது, ஜாமீனுக்கு அப்ளை பண்ணுவாங்களா அப்ளை பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு சோனியா காந்தி அவர்கள் பதில் அளிக்கவில்லை. அதை குறித்து தகவல் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் காங்கிரஸ் வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜாமீனுக்கு அப்ளை பண்ண வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கட்டமாக என்ன ஆகும்? ஒருவேளை போலீஸார் நீதிமன்றத்தை அணுகியிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் யாராவது குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் ஜாமீனுக்கு அப்ளை பண்ணலை அப்படின்னா அவர்களை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிடலாம் அப்படிங்கிறது ஒன்று. ஏன் அப்படின்னா போலீஸ் என்ன சொல்லுவாங்க, இவங்க வெளியே இருந்தால் எவிடன்ஸை டேமேஜ் பண்ணுவாங்க, அதனால் நீதிமன்ற காவலில் வைக்கணும் அப்படின்னு கேட்கலாம். ஜாமீனும் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் கோராத பட்சத்தில் நீதிமன்ற காவலில் வைப்பாங்க. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை ஒரு தனிநபர் தொடுத்த வழக்கு, சுப்பிரமணிய சாமி அவர்கள் தொடுத்த வழக்கு ஆகையால் இந்த வழக்கில் நீதிமன்ற காவலில் நாளைக்கே வைப்பார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. தகவல் வட்டாரங்கள் நமக்கு என்ன தகவல் சொல்றாங்க அப்படின்னா ஜாமீன் கோராத பட்சத்தில் மேபி கேஸை இன்னொரு நாளைக்கு ஒத்தி வைக்கலாம். அன்னைக்கு ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கே நீதிமன்ற காவலில் நீதிபதி வைக்க உத்தரவிடுவாரா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இது அரசாங்கம் சார்பாக தொடுக்கப்பட்ட வழக்கு கிடையாது, இது ஒரு தனிநபர் வழக்கு என்பதால் சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் சாதகமாக நாளை அமையலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க. சலீம், வழக்கு ஒருபுறம் நடக்க இது தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ள மத்திய அரசு எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து சொல்லுங்க. அதாவது மத்திய அரசு பொறுத்தவரை என்ன தகவல் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வழக்குக்கும் மத்திய அரசுக்கும் சம்பந்தம் கிடையாது, சுப்பிரமணிய சாமி அவர்கள் வழக்கு தொடுத்திருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காங்கிரஸார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேசம் முழுக்கிலிருந்து காங்கிரஸார் டெல்லி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு சப்போர்ட் காட்டுறதுக்கு சோனியா காந்தி தான் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நம்பர் 1, ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நம்பர் 2. அவங்களுக்கெல்லாம் எங்களுடைய சப்போர்ட்டை காட்டுறதுக்காக நாங்கள் டெல்லி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தரப்பில் நமக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது.